ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம புதன்கிழமை மே 1 தாங்க நம்ம மாரியம்மன் கோவில் பண்டிகை போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு முறையாக பண்டிகை போடுறதுனாலவே எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சீரியல் செட்டிங்லாம் வந்து பந்தலும் சீரியல் செட்டிங்கும் சூப்பராக இருந்தது பார்க்கவே. எல்லாருமே இதெல்லாம் பார்த்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊரில் முதல்ல போட்ட பண்டிகைங்க. பார்க்கவே கோயிலெல்லாம் ரொம்ப கிராண்டாக அலங்கரித்து சீரியல் செட்டிங்கோடு ரொம்ப அலங்கரித்து பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் தாங்க இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கே வந்துட்டு எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. கோயிலெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா சக்தி கரகம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால தண்ணிலாம் வந்தது. உடனே பிடிச்சிட்டு நாங்கள் கிட்டே போய் பார்க்க முடியல. இருந்தாலும் இங்கே வீட்டுகிட்டருந்தே பார்த்தோங்க. கரகெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சத்திக்கரம் எடுத்துகிட்டு போனால் தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கலே நாங்கள் வைக்க முடியும். சத்திக்கரம் போய் கோயிலில் இறங்கினதும் உடனே நாங்களும் ரெடி ஆகிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக. கோயிலில் போய் எல்லாம் பொங்கல் வச்சிட்டு இருந்தோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் முதல்ல போனதுனால நாங்கள் முதல்ல வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பின்னாடி எல்லாருமே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் பொங்கல்லாம் இறக்கி வச்சாச்சுங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே பொங்கல் இறக்கி வச்சுட்டாங்க. எல்லோரும் பொங்கல் இறக்குனதுக்கு அப்புறம் தான் பூஜையே போட ஆரம்பித்தாங்க. தேங்காய் பழம்லாம் தட்டு பொங்கல்லாம் வரிசையாக எல்லாம் வச்சுருந்தோம். உடனே பூசாரிங்கெலாம் வந்து தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோழிலாம் தீர்த்தம் போட்டு நாங்களே அறுத்துக்கிட்டு சாமிக்கிட்ட அறுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி தாங்க ஃபஸ்ட்டு செஞ்சோம். சிக்கன் தான் ரெடியானுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி தனியாக ரெடி ஆகிட்டு இருந்தது. அது வெட்டி கொடுக்கறதுக்குள்ளே நம்ம சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு இதை முன்னே ரெடி பண்ணோங்க. இது ரெடி பண்ணிட்டு உடனே ஆட்டுக்கறி குழம்பும் வைக்க ஆரம்பித்தாச்சு. அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ரெடி ஆகி கிளம்பவே மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோக்ராம்னால் நம்ம கரகம் மாவிளக்கு எடுத்துகிட்டு போனாங்க. சத்திக்கரவை அழைக்கிற இடத்துலையே எல்லாருமே போயிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வான வேடிக்கையோடு ஆரம்பிச்சிருந்தாங்க. பூங்கரகம் அக்னி கரகம்னு சொல்லி ஒவ்வொரு கரகமும் எல்லாம் நிறைய இருந்தது. இந்த வருஷம் வருஷங்கிறதுனால சரியாக வராது கரகம்லாம் நினச்சிட்டு போனாங்களா. அங்கே போய் பார்த்தாங்கன்னா நிறையா கரகம்லாம் இருந்தது. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு வருஷங்கிறதுனால இவ்வளோ பேரும் வேண்டுதல் செலுத்தினாங்களாங்கிறது எங்களாலேயும் நம்ப முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு கரகெல்லாம் எடுத்துகிட்டு போகவே அக்காங்க ஒரு பக்கம் ஆடிட்டு வந்தாங்க. அப்புறம் கரகு எடுக்கிற பசங்க எல்லாமே ஆடினாங்க. பார்க்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கும் பார்க்க. ஒவ்வொருத்தராக எல்லாருமே பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்குமே எல்லாருமே ஆடினாங்க. யாருமே கூச்சப்படலைங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே போட்ட முதல் பண்டிகை இது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆதி காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதில் பண்டிகைங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ தான் வருஷம் நம்ம ஊரில் நம்ம கோயிலில் பண்டிகை போட்டு இந்த மாதிரி கரகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இது எல்லாருமே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்க எங்கள் பாப்பாங்களாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பின்னாடி கரகம் வந்துகிட்டு இருந்தது. முன்னாடியே ஆடலான்னு சொல்லி எல்லாம் முன்னாடி போனாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முன்னாடி போய் ஆடிக்கிட்டே வந்தாங்க. எப்பயுமே ஆடினதில்ல, இந்த வருஷம் நம்ம கோயில் பண்டிகையில் கண்டிப்பாக அது ஆடணும் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஒரு இது பண்ணிவிட்டு ஆடினாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கரகெல்லாம் வந்துடுச்சு கோயில் சுற்றி கரகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி காளியம்மன் வேஷமும் அளவு குத்தலும் பின்னாடியே வந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு டைம் அப்படியே பார்த்துட்டு பின்னாடியே அளவு குத்தலும் காளியம்மன் வேஷமும் வந்திருந்தது. இது முடிச்சுட்டு பின்னாடியே எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் காளியம்மன் வேஷத்துக்கு சாமி ரொம்ப அதிகமாக வந்ததுங்க. பிடிக்கவே முடியல. நான் வீடியோ எடுக்கிறதுக்கே பயந்துக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேங்க. அந்தளவுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பொறுமையாக இருந்தது. திடீர்னு ஆக்ரோஷமாக வந்து ஆடிடுச்சிங்க காளியம்மன். கம்பி அளவு குத்திட்டு அதுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரை கம்பி அளவு குத்திருந்தாங்க. பாருங்கள், காளியம்மனை ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டு பிடிக்கவே முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியே கம்பி அளவு குத்திட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எங்கள் ஊரில் பார்க்குறதுக்கு பின்னாடி பாருங்கள் மயில் ரெக்கையோடு அலங்கரித்து கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறமா எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுங்க புதன்கிழமையே. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் வழக்கம் போல் எல்லா வீட்லேயும் சாப்பாடுலாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் மட்டும்தாங்க அந்த ப்ரோக்ராமு. என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு ப்ரோக்ராம் தான்.
சின்ன பொண்ணுங்களாம் ஒரு லைனாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்து கும்மி அடிக்கிறதுக்காக கும்மி அடி டான்ஸ்னு சொல்லி அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். சின்ன பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 2 பாட்டு 4 பாட்டாக ஆடினாங்க. ஷார்ட்டாக 2 பாட்டு 2 பிட்டு ஆடியிருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு பக்கம் லைனாக ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வரலைங்க. கொஞ்சம் பேர் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய செட்டுங்களாம் இன்னும் வரலைங்க. சின்ன பசங்க தான் எல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கூட்டம் இன்னும் வரல. இன்னும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ தான். அப்புறம் எங்கள் அக்காங்களாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்க அக்காங்களும் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தராக இப்போ தான் வராங்க. சாமிலாம் ரொம்ப சூப்பராக அலங்கரித்து அலங்காரத்தோடு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க டான்ஸ் ப்ரோக்ராமே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்களோட டான்ஸு ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்பாங்க அப்படியே ஸ்டெப்பாக ஆடி இருந்தாங்க. எங்கள் டான்ஸை விட பாப்பாங்க ஆடினதாங்க சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்டிகைலாம் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வருஷம் அடுத்த வீடியோவில் இன்னொரு டைம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.